சென்னை எனும் அன்னைக்கு இன்று பிறந்த நாள். சென்னை நகரம் உருவானதன் 387வது ஆண்டு கொண்டாட்டம். திமுக மாவட்ட செயலர்கள் எண்ணிக்கையை 110ஆக உயர்த்த கட்சியின் செயற்குழுவில் தீர்மானம். 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலர் என்ற அடிப்படையில் மாற்றம். திமுகவில் பதவிகளுக்கு ஏற்ப வயது உச்சவரம்பு நிர்ணயம் செய்து செயற்குழுவில் தீர்மானம். மாவட்ட செயலர்களின் உச்சபட்ச வயது 70ஆக நிர்ணயம். திமுகவில் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இனி கிளை செயலர் பதவி கிடையாது. இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் கட்சி பொறுப்பில் அதிரடி மாற்றம். திமுகவில் மாவட்ட செயலர் பொறுப்பில் ஒருவர் அதிகபட்சமாக 3 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும். கிளை செயலர் முதல் ஒன்றிய செயலர் வரையிலான பொறுப்புகளில் 2 முறை மட்டுமே தொடர முடியும் என்றும் அறிவிப்பு. திமுகவில் 70 வயதுக்கு மேற்பட்ட 13 பேர் மாவட்ட செயலராக உள்ளனர். ஏப வேலு, செஞ்சி மஸ்தான், KKSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் 70 வயதை கடந்தவர்கள். பதினைந்து நாட்களில் ஒன்றியம், நகரம், பகுதி, வட்டங்களை பிரிக்க வேண்டும். திமுகவில் மாவட்டங்கள் 110ஆக அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் நிர்வாகிகளுக்கு தலைமை உத்தரவு. கட்சியின் அமைப்பு மாற்றங்கள் அடுத்த நூற்றாண்டிலும் திமுக உயிர்ப்போடு இருப்பதை உறுதி செய்யும். படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வழிநடத்த வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. போர் அடிக்கிறது என அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, நாம் போராட வந்தவர்கள். இனமும் மொழியும் நாடும் இருக்கும் வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் சூளுரை. பெயரை மாற்றுவதில் இன்றைய முதல்வர் பிஸியாக இருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். சட்டமன்றத்தை சினிமா செட் என நினைத்து பஞ்ச் டயலாக் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் சாடல். சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவை குறிப்பிலிருந்து நீக்கியதை ரீல்ஸாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும். சபாநாயகர் JCD பிரபாகர் எச்சரிக்கை. ஏற்கனவே நான் சபையில் அறிவித்து விட்டேன். நீக்கப்பட்ட பகுதிகளை எடுத்து அதை எந்த வகையில் அது பயன்படுத்தினாலும் அது அவையினுடைய மாண்பை குறைப்பதாக இருக்கும், சட்டத்தை மீறுவதாக, விதிகளை மீறுவதாக இருக்கும் என்பதால் அவர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனைக்காக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்கள் என்னுடைய ஆய்வில் இருக்கிறது. பத்து கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கண்டனம். தாவேக அரசு தமிழ்நாட்டிற்கு நல்ல மாற்றத்தை தந்திருப்பதாகவும் விமர்சனம். இந்த கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகின்ற வகையிலே விற்பனை குறைவாக இருக்கிறது. இது லாப நஷ்டம் பார்க்கிற நிலை இல்லை, ஒரு சேவை துறையாகத்தான் இதுவரை பார்க்கப்பட்டு வந்தது. தாவேக அரசு பார்வை இப்போது லாப நோக்கோடு செயல்படுகிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. தாவேக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல மாற்றத்தை தந்திருக்கிறது என்பதுதான் நாம் இதை பார்க்க முடிகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் தலைமையில் போராட்டம். இடதுசாரி மாணவர் அமைப்பினரின் போராட்டத்தை அரசு ஒடுக்குவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு தலைமைச் செயலாளருடைய இந்த நடவடிக்கை என்பது சட்டவிரோதமானது, வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடிய தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமைச் செயலாளராக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்கிற முறையில் உடனடியாக அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். உஜ்ஜயினி
முண்டியம்பாறை விவகாரத்தில் ஆட்சியருக்கே தெரியாமல் வட்டாட்சியர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்காரு. அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் பங்கேற்க மாணவர்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பு தொடர்பான சுற்றறிக்கை விவகாரம் தலைமைச் செயலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரான திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் விசாரணை. ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்கிலும் 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் 15 ரூபாய் சேவை கட்டணம் வசூலிப்பதா? எஸ்பிஐ வங்கியின் அறிவிப்பை திரும்பப் பெற தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். மேகதாது அணைக்கு திட்டவட்டமாக தமிழக முதல்வர் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு பதிவு. எதிர்ப்பு தெரிவிக்காமல் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற துணியில் தென்மண்டல கவுன்சிலில் பேசியதாகவும் விமர்சனம். நீட் தேர்வையும் உயர் வகுப்பினருக்கான இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டையும் முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தல். சென்னை வேப்பேரியில் திராவிடர் கழகத்தினர் இருசக்கர வாகன பரப்புரை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 14,950 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,19,600 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் தங்கவிலை கடந்த 20 நாட்களில் சவரனுக்கு 14,000 ரூபாய் உயர்வு. நாளுக்கு நாள் தங்கவிலை அதிகரிப்பதால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமில்லை. 1 கிராம் 270 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,70,000க்கும் விற்பனை. ஆவணி மாத பூஜைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து சபரிமலை கோயில் நடை அடைப்பு. ஓணம் பண்டிகை பூஜைகளுக்காக திங்கட்கிழமை மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. ஓணம் பண்டிகை நெருங்கும் நிலையில் கேரளம் செல்லும் விமானங்களில் டிக்கெட் விலை உயர்வு. சென்னையிலிருந்து கேரளா செல்லும் விமானங்களில் சராசரியாக 3 மடங்கு உயர்ந்த டிக்கெட் விலை. காவிரியின் தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து குறைந்தது. நேற்று 12,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 10,000 கனஅடியாக குறைவு. ஒகேனக்கல் அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். பாதுகாப்பு நடவடிக்கையாக 7வது நாளாக பரிசல் இயக்க தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 11,308 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டமும் 84.95 அடியிலிருந்து 85.68 அடியாக உயர்வு. ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரிக்கை விடுக்கும் பால் உற்பத்தியாளர்கள். திங்கட்கிழமை முதல் ஆவின் நிறுவனத்திற்கு பால் விநியோகத்தை நிறுத்தப் போவதாக எச்சரிக்கை. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேசிய ஆசிரியர்கள் விருதுகள் அறிவிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த தங்கராஜ், அமுதா ஆகியோருக்கு விருது. தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்ட தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தங்கராஜ் 2025ஆம் ஆண்டில் நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்த புதிய தலைமுறை. தேசிய விருது மேலும் ஊக்கமளித்து எண்ணற்ற மாணவர்களின் வாழ்க்கையில் மேலும் ஒளியேற்றட்டும்.
விருது வென்ற ஆசிரியர்களுக்கு தமிழக முதல்வர் விஜய் வாழ்த்து. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் கணேசனுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிப்பு. அறிவியல் கல்வியில் மாணவர்களை ஊக்கப்படுத்தியதற்காக கௌரவிப்பு. மொபைல் போன் சிம் கார்டுகளுக்கு திங்கட்கிழமை முதல் புதிய கட்டுப்பாடு. ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு நபர் அதிகபட்சமாக 6 சிம் கார்டுகளும், நாட்டின் பிற பகுதிகளில் 9 சிம் கார்டுகள் மட்டுமே வைத்துக் கொள்ள அனுமதி. தொழிலாளர் வீட்டில் தேநீர் தயாரித்த மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் ஒடிஷாவில் துறைமுக தொழிலாளர் குடியிருப்பில் குழாய் மூலம் எரிவாயு வழங்கப்பட்ட திட்டத்தை தொடங்கி வைத்து தேநீர் தயாரித்தார். தலைநகர் டெல்லியில் பன்றிக் காய்ச்சல் பரவல் 6 மடங்கு அதிகரிப்பு. மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா ஆலோசனை. பஞ்சாபில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கத்தினர் குடும்பத்துடன் போராட்டம். போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய காவல்துறை. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிருக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கும் சட்ட மசோதாவுக்கு பாகிஸ்தான் நாடாளுமன்றம் ஒப்புதல். நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முடிவுகளை எடுக்க அதிகாரம். பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் கியூபா தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்க முடிவு. பொருளாதார சீர்திருத்தங்களை தடுப்பதாக அமெரிக்கா மீது ஐநாவுக்கான கியூபா தூதர் எர்னஸ்டோ குற்றச்சாட்டு. மியான்மரில் பௌத்த விகார் மீது ராணுவம் நடத்திய கொடூர தாக்குதல். தியான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 14 பேர் உயிரிழந்த பரிதாபம். கடத்தல் கும்பல்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 9.3 டன் எடையுள்ள போதைப் பொருட்கள் அழிப்பு. தீ வைத்து அழித்த பெருநாட்டு காவல்துறை. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தீபாவளி தினத்தை அங்கீகரிக்கும் தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றம். மாகாணத்தில் உள்ள அனைவரும் தீபாவளி கொண்டாட அரசு சார்பில் அழைப்பு. ஆண்டுக்கு 2 முறை நடக்கும் வானியல் அபூர்வ நிகழ்வான நிழல் இல்லா நாள். தமிழக மத்திய பகுதி புதுச்சேரியில் சூரிய கதிர்களின் நிழல் இல்லா நிகழ்வு நடந்தது.